நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இந்திய மக்களாகி நமக்கு ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்லி இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அது என்னென்னா, கோவிட் டைமில் இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கள், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள், குக்கிங் ஆயில் கம்மி பண்ணுங்கள், கோல்டு வாங்குறத ஒரு வருஷத்துக்கு போஸ்ட்போன் பண்ணுங்கள், விவசாயத்துக்கு கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணாமல் இயற்கை விவசாயம் பண்ணுங்கள், அன்னெசரியாக அப்ராட் ட்ராவல்ஸை கம்மி பண்ணுங்கள், டெஸ்டினேஷன் வெட்டிங்லாம் நம்ம ஊர்லேயே வைங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் வைங்க அப்படின்னு ஒரு சில முக்கியமான விஷயங்களெல்லாம் இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. அது எதனால் பண்ணியிருக்காரு அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், கொஞ்சம் மாதமாகவே ஈரான் அண்ட் யூஎஸ் வார் போயிட்டுருக்கு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நமக்கு க்ரூட் ஆயிலோட ப்ரைஸும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு பேரல் வாங்கினா $60 இப்போ அது ஆல்மோஸ்ட் $100 கிட்ட ரீச் ஆகிட்டு இருக்கு. நம்ம எல்லாமே டாலர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய எக்கனாமியும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இது மெயினாக நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ், அந்நிய செலவாணி கையிருப்பை சேவ் பண்ணுறதுக்காக தான் முக்கியமாக இந்த திங்ஸ் எல்லாம் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து நம்ம கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இவர் ரிக்வெஸ்ட் பண்ணி 1 or 2 days என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட கோல்டு ப்ரைஸ் இம்போர்ட் டேக்ஸ் வந்து 6%லேருந்து 15% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெட்ரோல் ப்ரைஸும் ஏறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டெல்லியோட சீஃப் மினிஸ்டர் வந்து டெல்லியில் வாரத்தில் 2 நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் சொன்னதுக்கப்புறம் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ வில் வெயிட் அண்ட் சி வாட் ஹேப்பன்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறுபடியும் லாக்டவுன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஸோ இதனால் கண்டிப்பாக there are more chances நம்மளோட பெட்ரோல் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, நம்மளோட விலைவாசி எல்லாமே உயரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வில் வெயிட் அண்ட் சி வாட் ஹேப்பன்ஸ். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க ஃபாலோ மை பேஜ் அண்ட் சப்ஸ்கிரைப். திரும்ப லாக்டவுன் வரதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.